மேம், அந்த நேரத்துல எல்லாமே என் கை மீறி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ என் வீட்டு மருமகன் நான் சொல்ற மாதிரி ஒரு குடும்ப பொண்ணா குழந்தைங்களை பெத்துக்கிட்டு ஹஸ்பண்ட நல்லபடியா பாத்துக்கிட்டு வீட்டை பாத்துட்டு இருந்தா போதும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். பத்மா, நீங்க அவளை ஒரு குடும்ப பொண்ணா மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அவளை இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்சு ஒரு சாதனையாளராக்கி உங்க குடும்பத்தையே ரொம்ப பெருமைப்படுத்துவா. இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு எங்க குடும்பத்தை பெருமைப்படுத்துற மருமகளை விட ஏன் சொல் பேச்சு கேட்டு என் வீட்டை நல்லா பாத்துக்கிற ஒரு மருமக தான் எனக்கு வேணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட அவ என்ன ப்ராமிஸ் பண்ணா தெரியுமா? இதுக்கப்புறம் நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கவே மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணா. என்கிட்ட இந்த ஓட்டப்பந்தயத்துல அவ கலந்துக்க போறான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன், அதுல எல்லாரும் முன்னாடியும் உங்களை என்ன முட்டாளாக்கிட்டு அவ ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போயிட்டா. அப்போ ஒரு வீட்டுக்கு மாமியாரா ஒரு பெரிய மனுஷியா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அவ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எதுவுமே இல்லையே. பாட்டி, என்னதான் இருந்தாலும் அக்கா அத்தைக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணும்ல. ஒரு மருமகளா அத்தை கிட்ட அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போனோம். அனன்யா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மேடம், இது அவளோட கனவு. நேஷனல் லெவல்ல போய் இந்தியாவுக்காக ஓடி வின் பண்ணணுங்கிறது தான் அவளோட லட்சியம். அதனால நீங்க அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். சார் ப்ளீஸ், என்ன தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் இது எப்பவோ எடுத்த முடிவு. என்னோட இந்த முடிவுக்கு உங்க பொண்ணு சம்மதம்னு சொல்லி என்கிட்ட சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டான். அதனால இந்த விஷயமா திரும்ப திரும்ப யோசிக்கிறதுல எதுவுமே இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் வீட்ல நான் சொல்றதுதான் நடக்கணும். என் பேச்ச கேட்காத யாருமே இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. சாரி. சமந்தி, அவ பேசினது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளே எல்லாத்தையும் மறந்துடுவா. எல்லாம் சரியாயிடும். பரவாயில்ல சார். அன்பரசியும் மாப்பிள்ளையும் எங்க? மேலதான் இருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. இல்ல, நாங்க அப்படி எதுவும் பேசல. ஜஸ்ட் பார்த்துட்டு வரோம். சரி, வா போங்க. அன்பரசி, விஸ்வா. அன்பரசி. அப்பா வாங்கப்பா. வாங்க வாங்க பாட்டி, சேர் எடுத்து போடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்லப்பா, வேணாமா? எதுக்கு அன்பரசி நீங்க 2 பேரும் இப்படி சிரமப்பட்டு இருக்கீங்க? சிரமம்லாம் எதுவும் இல்ல பாட்டி, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆமா பாட்டி, இதுல என்ன சிரமம் இருக்கு? நாங்க இங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எதுக்கு இப்படி எல்லாம்? நீ ஒரு வார்த்தை போறப்ப பத்மா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. இல்ல பாட்டி, அன்பரசி சொல்லிட்டு போகாததெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. அவ ஓடவே போக கூடாதுங்கிறது தான் பிரச்சனையே.
அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி காம்படிஷன் வருது போகட்டுமான்னு கேட்டிருந்தா கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஷோ, வந்தவங்களுக்கு காஃபி கூட போடாம பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு தரேன். பரவாயில்ல. வேண்டாம், இப்போ எதுவும் வேண்டாம். நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். விஸ்வா, நீங்க ஏதோ வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு வெளியில எல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ்ல கண்டினியூ பண்ணலாம்ல. சரி, உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம்ல. நாங்க உங்களை கம்பல் பண்றத நினைக்காதீங்க. நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறத எங்களால பார்த்துட்டு இருக்க முடியலப்பா. அதனாலதான் சொல்றோம். அப்பா, பாட்டி, நீங்க சொன்னதே எங்களுக்கு போதும். ஆனா இப்போ அந்த வேலை எங்களுக்கு வேண்டாம். இந்த நேரத்துல அவரோ இல்ல நானும் உங்க தயவுல இருந்தோம்னா நாளைக்கு அப்பாவும் பாட்டியும் வந்து என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேர் வந்துரும். ஏற்கனவே நான் வந்ததுக்கு அப்புறம் விஸ்வா சார் பழைய மாதிரி இல்லைன்னு பத்மாத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலையை ஏத்துக்கிட்டா அது அத்தைக்கு இன்னும் கோவத்தை அதிகமாக்கிரும். அதனால வேண்டாம்பா. ஏற்கனவே எனக்காகவோ என்னோட கனவுக்காகவோ விஸ்வா சார் அவர் குடும்பத்தையே எதிர்த்து நிக்கிறாரு. இந்த நேரத்துல நான் அவரோட நிக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு தான் மேல வரணும்னு இருந்துச்சுன்னா அதை நாங்க முழு மனசோட ஏத்துக்கிறோம். நீ ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. நீ இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுறத நாங்க எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு இருக்கேன்? அன்பரசியை நான் கஷ்டப்படவே விட மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு அவளோட கனவை நோக்கி ஓடுறதுக்கு கூடவே இருந்து உழைப்பேன். அன்பரசியோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு நினைச்சு பெருமையா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ் விஸ்வா. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நீங்க உங்க சொந்த காலில் மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம தயவு செஞ்சு எங்க 2 பேர்கிட்டையும் சொல்லுங்க. ஓகே அங்கிள். சரி அன்பரசி, நாங்க போயிட்டு வரோம். உனக்கு ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு போன் பண்ண. சரிங்க பாட்டி. வரோம்ப்பா. சரி விஸ்வா, ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே அங்கிள். வரேன். வரேம்மா. வரேன். ஹலோ அன்பரசி, உன் ஹஸ்பண்டுக்கு நான் வேலை பார்க்குற ஐடி கம்பெனில வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்டிருந்தல்ல? ஆமா. இல்லடி, நான் விசாரிச்சேன். மேல் கேண்டிடேட்ஸை இப்போ ஹையர் பண்றது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. நீ ஏன் உன் ரெஸ்யூமை கொடுத்து இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? அன்பரசி, அதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. என்ன சிக்கலா? என்ன? இப்போதைக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்ல அன்மேரிட் கேண்டிடேட்ஸை தான் ஹையர் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அப்ளை பண்ண, நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை இல்லையா? மேரேஜ் ஆன நானு அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ எப்படி அப்ளை பண்ண முடியும்? வேற எப்படி? மேரேஜ் ஆகலைன்னு சொல்லி தான் பண்ண முடியும். என்னடி சொல்ற? எனக்கு புரியல.
இங்க பாருடி, இப்போதைக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லி வேலையில ஜாயின் பண்ணிக்கோ. யாருக்கு தெரிய போகுது? 2 மாசம் தானே. அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிரும்னு நீ தானே சொன்ன. அது வரைக்கும் அப்படி சொல்லி சமாளிச்சுக்கோ. இங்க பாரு அன்பரசி, நீயா காரணத்தை சொல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் கண்டுபிடிக்க போறதும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு தானே, வேலைக்காக போய் சொல்றதுல தப்பே இல்ல. நீ என்னன்னு யோசிச்சுட்டு சொல்லு எனக்கு. ம் சரிடி, நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். ஓகேடி. ஆமா சார். ஆமா ஆமா, பிரின்சிபல் மேடத்துக்கிட்டே நான் பேசியிருக்கேன். அவங்களும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சார், ரைட் சார். ஓகே, நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அன்பரசி, காலையிலேருந்து செம்ம அலைச்சல், பயங்கரமாக பசிக்குது வேற. சாப்பிட எடுத்து வை, சேர்ந்து சாப்பிடலாம். ஏய், என்ன எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார். நான் வேணும்னா கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகட்டுமா? என்ன அன்பரசி, நீ உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கா நான் இவ்வளவு தூரம் வீட்டுல சண்டை போட்டிருக்கேன்? நீ ஒழுங்கா பிராக்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு, அது போதும். உன்னோட கனவு எல்லாமே நேஷனல்ஸ்ல ஜெயிச்சு ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு மெடல் வின் பண்ணணும். அதை பத்தி மட்டுமே யோசி, வேற எதை பத்தியும் யோசிக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட யோசனை எல்லாமே காம்படிஷன்ல எப்படி ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? ஷோ, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன் பாரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அன்பரசி. எங்க சார்? என் ஃப்ரெண்டோட ஸ்கூல் ஒன்று இருக்கு, அதில் தான். இப்போதைக்கு பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்க வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வேற எங்கேயாச்சும் பெட்டரா வேலை கிடைச்சாலும் பார்த்துக்கலாம். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். சரி வா சாப்பிடலாம். வா. என்ன டார்லிங், இங்கே நின்ட்ட? மாமாவோட குத்த பார்த்து மெர்சல் ஆயிட்டு நிக்கிறியா? ஐயோ பாத்துமா, கழுத்து சுருக்கிக்க போகுது. சரி சரி முறைக்காத, அதான் ஏரியாக்கு வர வந்துட்டல. வா மாமா கூட வந்து ஒரு குத்து டான்ஸ் போடு. வா அட வா. விடுடா. டேய், என்னடா பண்ற? விடுன்னு சொல்றேன்ல. டேய், விடுன்னு சொல்றேன்ல. விடு. டேய், விடு. ஐயோ, உன்னை விடுன்னு சொல்றேன்ல. டேய், சொன்னா கேளு. விடு. ஐயோ. என்ன டார்லிங், என்ன டார்லிங் பாட் ஆஃப் பண்ணிட்ட? இந்த பாட்டு புரியல உனக்கு? அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி ரொமான்டிக்கா ஒரு சாங் போடு. போடு. ஏய், இது என்ன வீடுன்னு நினைச்சியா இல்ல கிளப்னு நினைச்சியா? வீட்ல இருக்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவ்ளோ சவுண்டா பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? எது டிஸ்டர்பன்ஸா? இங்க பாருமா, இந்த மாதிரி பாட்டை போட்டு அப்பப்ப மைண்ட ரிலாக்ஸ் பண்ணணும். இல்லனா உங்க எல்லார் மத்தியிலயும் இருந்து ஐயோ மென்டல் பீஸ் என்ன ஆவறது சொல்லு. சரி, ஆமா, யார் இந்த பாட்டை கேட்டு டிஸ்டர்பன்ஸ் சொன்னது? உனக்கு யாருன்னா சொன்னாங்களா? வேற யார் சொல்லணும்? நான் தான் சொல்றேன். இது ஏ ரூம். எனக்கு இங்க நிம்மதியா தூங்கணும். நைட்டு பாட்டு போட்டுதான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா இங்க அதுக்கு இடம் கிடையாது. தெருவுல நின்னு ஆடு போ. ஒரு புருஷன்கிட்ட பேசுற மாதிரியா பேசின்னு இருக்க? இங்க பாரு மாமா, இப்போ லவ் மூட்ல இருக்கேன், வைப்ல இருக்கேன். சரி, தெருவுல தான் போய் ஆடணும்னு சொன்னா
நீ வா டேய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம் ஏய், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் விடுடா கைய. வா. விடு. வா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக்ல ஸ்டார்ட் பண்ணனும் டேய், ஓகே விடு. லெஃப்ட் லெக்ல ஸ்டார்ட் ஐயோ. பண்ணு ஏய். லா 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 டார்லிங் டார்லிங் நில்லு ஏய் 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 என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா நான் அப்பா வாங்க போறேன் ஏய், இந்தா, இந்தா. டேய் கத்தாதடா. வா 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 பாத்து 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 ஏய், அந்த பக்கம் தொடச்சுக்க சொல்லலாம் ஏய் என்ன உளறிட்டு இருக்க நீ? இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அது ஏதோ செட் ஆகாம வாமிட் சாப்பிட்டுட்டு வந்துச்சு. வந்தியா இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க நீ? அடச்சே மிஸ் ஆயிடுச்சு நான் கூட என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் குசி ஆயிட்டேன் ஓஹோ சாருக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? இருக்காதா பின்ன நமக்கு தான் கல்யாணம் ஆச்சுல்ல இப்போ வாழ்க்கையில அடுத்தபடியா என்ன நம்ம பேர் சொல்ற மாதிரி குழந்தை பெத்துக்கிறது தான் அடுத்த கட்டம் அப்பதானே நம்ம வம்சமும் வளரும் அதுதானே உலக வழக்கம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதிக்கு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாதான் இவனுங்க சொல்ற அந்த வாழ்க்கைங்கிற ரேஸ்ல நம்மளும் கலந்துட்டு ஓட முடியும் புரியுதா இல்லன்னு வச்சுக்கோவன் கடைசி வரைக்கும் நீ ஏன் மூஞ்ச பாத்துக்கின நான் உன் மூஞ்ச பாத்துக்கின லைஃபே போரா போயிடும் ஏய் இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு ஒய்ஃபா இருந்து சேவை செய்யறதுக்காகவோ இல்ல உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கோலாம் இல்ல. வேற எதுக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகளாகி ஆண்டு அனுபவிக்கணும். அது தவிர வேற எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம உன் மனசுல எந்த ஆசையும் வளர்த்துட்டு இருக்காத. போயிட்டு உருப்படியா நடந்துக்கிற வழியா பாருப்போ. தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதடா. இந்த வெளியில போன்னு சொன்ன போ. நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன்டி உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி என்ன இது? நீ உனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுக்கணும்ல அதானே முறை ஷோ பாரேன். சீ, போய் தொலை. இந்திரன் கெட்டதும் பொன்னால அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னால ஒரு மூணு மூடுச்சால முட்டால ஆனேன்னு கேளு கேளு என் தம்பி கண்டு மயங்கவில்லை அவ முகத்தை கண்ட பிடிக்கவில்லை வீட்டுக்குள்ள விட்டு புட்ட வேணாண்டா சம்சாரம் நான் போறேன் சந்நியாசம் அப்படியே போய் தொலை. போமாட்டே இங்கதான் இருப்பேன் ஓ போடி நான் தூங்குறேன் ஐயோ ச்சே. அன்பரசி என்னோட பெல்ட்டை பாத்தியா? அன்பரசி உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பெல்ட்டை பாத்தியா? எங்க போயிட்டா இவ? சொல்லுங்க சார். ஏய் அன்பரசி எங்க போயிட்ட நீ? உன்னதான் தேடிட்டு இருக்கேன். சார் இன்னைக்கு நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு போறீங்கல்ல, அதான் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு அம்மன் கோயில அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். சரி கொஞ்சம் சீக்கிரமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. தோ பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் சார் வந்தேன். தோ வந்துட்டே இருக்கேன். ஏய் இங்க என்ன பண்ற? டைம் பாத்தீங்களா விஸ்வா? சொந்த கம்பெனியில முதலாளியா வாழ்க்கை வாழ வேண்டியவர் நீங்க. இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட போய் தொழிலாளியா வேலை செய்ய போறீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு விஸ்வா. நீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, அந்த அன்பரசி மட்டும்தான். அவளாலதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் இங்க நடந்துட்டு இருக்கு. அவளை மட்டும் உங்க லைஃப்ல நீங்க பார்க்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவர் தெரியுமா உங்களுக்கு? ஏய் நிறுத்து. இந்த பாவம் புண்ணியத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத.
புரியுதா? நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். நீ இப்ப எதுக்காக இங்க வந்து இப்படி பேசுறங்கிறது எனக்கு தெரியும். இங்க பாரு, இப்ப உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. முதல்ல அதை போய் பாரு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காத. யாரு நான் கெடுக்க பாக்குறேனா? அந்த அன்பரசி தான் ஏன் லைஃப கெடுக்க பார்த்தா. அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் இதுக்கப்புறம் நிறையவே அனுபவிப்பா விஸ்வா. என் மனசார சொல்றேன், அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. நல்லா இருக்கவும் நான் விட மாட்டேன். என்னடி பேசிட்டு போற?